திங்கட்கிழமை சக்கராத்துடைய வேதனை கேள்விப்பட்டு மனைவிமார்கள் எல்லாரும் வந்து போறார்கள் ஆயிஷா அவர்களுடைய வீட்டுக்கு. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தார்கள். வல்லாஹி ரசூலுல்லாஹ் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடந்து வந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு. நான் பார்த்து கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வந்த உடனே ரசூலுல்லாஹ் அவ்வளவு வேதனையில இருந்து மர்ஹபன் ஃபாத்திமா ரலியல்லாஹு கண்டோனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மலர்ந்துட்டு ரசூலுல்லாஹ் பேச துடிக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மர்ஹபன் ஃபாத்திமா வந்து இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சவுண்ட் கேட்கல, வெளியே சொல்ற அளவுக்கு சப்தம் இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபாத்திமா அவர்கள் பேச ஃபாத்திமா அவர்கள் காதை வைத்து கேட்டார்கள். ரகசியம் பேசுவது போன்று ரகசியம் பேசல, சொல்லுவதற்கு சப்தம் இல்ல ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபாத்திமா இந்த ரமலானில் ஜிப்ரீல் என்னிடம் 2 தடவைகள் வந்தார்கள். ஃபாத்திமா நான் நினைக்கிறேன் இது என்னுடைய மௌத்தாகிற நாள் என்று நினைக்கிறேன், என்னுடைய கடைசி நாள் என்று நினைக்கிறேன். ஃபாத்திமா ஃபாத்திமா ரலியல்லாஹு அழ ஆரம்பித்து விட்டார். வாப்பா உங்களுக்கு வாப்பா இப்படி என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தாங்கல. என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அதே ஒரு மகள் என்று இருந்த ஒரே ஒரு அவள் மட்டும்தான், ஒரே ஒரு மகள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? என்னுடைய சதையில் ஒரு துண்டு ஃபாத்திமா என்றார்கள். மிம்பருக்கு மேல் ஏறி சொன்னார்கள், என் சதையில் ஒரு துண்டு ஃபாத்திமா என்றால் அவ்வளவு இறக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு எப்பையும் மோந்து கொள்வார்கள், எப்பையும் பாராட்டி பார்ப்பார்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு காதுல சொன்னாங்க, ஃபாத்திமா ரமலான் எப்ப வந்துச்சு, எப்ப உணர்ந்திருக்கிறாங்க பாருங்க. ரமலானுக்கு பிறகு ஷவ்வால், ஷவ்வாலுக்கு பிறகு துல்கஅதா, துல்ஹஜ், அதுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல்ல தான் மௌத்தாகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபாத்திமா இந்த தடவை ஜிப்ரீல் 2 தடவை என்னை சந்தித்தார், அதனால் நான் நினைக்கிறேன் எனக்கு மௌத்தான நாள் என்று. இன்றைக்கு பிறனுடைய வாப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஃபாத்திமா ஃபாத்திமா ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சார். அழ ஆரம்பிக்கிற ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலா தர்தீன யா ஃபாத்திமா, ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா? ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா? அல்லாஹ்விடம் சொர்க்கத்தில் மூமின்களுடைய தலைவியாக நீங்கள் இருப்பீர்கள் ஃபாத்திமா, உங்களுக்கு திருப்தி இல்லையா? என்னுடைய குடும்பத்தில் நான் மௌத்தான பிறகு முதலில் என்னிடம் அவசரமாக நீங்கள் தான் வருவீர்கள் ஃபாத்திமா. உடனே சிரிச்சிட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு சின்ன வயசு, ஹுசைன் ரலியல்லாஹு சின்ன வயசு. இந்த உம்மத்தில் என்றைக்கும் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் மௌத்தாகிறதான்னு யோசிக்கல, சிரிக்கிறார்கள். எது சரி? சுவர்க்கம். ரசூலுல்லாஹ் 2 தான் சொன்னார்கள் மகளுக்கு, இத்தகில்லாஹ் ஃபாத்திமா பயந்து கொள்ளுங்கள், ஃபஸ்பிரி பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த 2 தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உபதேசம் தன்னுடைய மகளுக்கு. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடங்க. இதுதான் மிக பெரும் உபதேசம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ரமலான் எங்களுக்கு தருகிற பாடமும் இதுதான். தக்வாவுடைய மாற்றம் என்ன என்பதை தனியாக படிக்கணும், தனியாக பேசணும். கல்புகளை அது மாற்றிவிடும். அவர் புனிதராக மாறிவிடுவார்கள். ஹிதாயத், ஹிதாயத் என்றால் பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. சின்ன பிள்ளைகளை விட்டுதான் அவர்கள் மௌத்தாகினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த வரலாறு ஒட்டியே நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்ன விஷயத்தை